தமிழகத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிலமற்றவர்களாக, வீடற்றவர்களாக, பல்லாண்டுகள் வாழ்ந்த பின்னர் கூட அந்த இடங்களுக்கு உரிமையற்றவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. எத்தனையோ தமிழ்நாடு அரசினுடைய அரசு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு கூட அந்த ஆணைகள் முழுமையாக நிறைவேற்றாமல் தொடர்ந்து இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் சொந்தமாக கோடிக்கணக்கான மக்களை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வீடுகளிலே உரிமையற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதில் குறிப்பாக இந்த நீர்வழி பாதைகள், அதே போல மேய்ச்சல் புறம்போக்கு பாதைகள், இந்த புறம்போக்கு நிலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதுவும் குறிப்பாக சுற்றுச்சூழல் காக்கிறேன் என்று கிளம்பி இருக்கக்கூடியவர்களாலே இந்த நாட்டிலே நீர்வளத்தை காக்க வேண்டும் என்று கிளம்பியவர்களுடைய அந்த அடிப்படையின் காரணமாக ஏரிகள் இருக்க வேண்டும், குளங்கள் இருக்க வேண்டும், அதே போல சுற்றுச்சூழல் காக்கப்பட வேண்டும் என்று தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த நாட்டிலே கிளம்பி இருக்கக்கூடிய சில பேர் தூர்ந்து போன ஏரிகள், தூர்ந்து போன குளங்கள், அதே போல மேய்ச்சலுக்கு என்று உதவாத அந்த மேய்ச்சல் புறம்போக்குகள், இவைகளில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அரசு புறம்போக்குகளில் இருப்பவர்களை கூட அந்த இடங்களில் இருந்து அவர்களை எல்லாம் உடனடியாக விலக்கப்பட வேண்டும் என்று அந்த சுற்றுச்சூழல் பேர்வழிகள் கடந்த 10-15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அவர்கள் கிளம்பி இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த சுற்றுச்சூழல் பேர்வழியினுடைய கருத்து தான் ஏதோ இந்த நாட்டிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றப் போகிறது என்ற எண்ணத்தோடு சில நேரங்களில் அரசும் பல நேரங்களில் நீதிமன்றமும் தலையிட்டு 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்ந்து போன நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதும், மேய்ச்சலுக்கு உதவாத அந்த மேய்ச்சல் புறம்போக்குகளில் இருக்கக்கூடிய மக்களை நிரந்தரமாக அவர்கள் குடியிருப்பதற்கு எந்த விதமான அடிப்படையையும் ஏற்படுத்தாமல் தொடர்ந்து அவர்களை வீடற்றவர்களாக, உரிமையற்றவர்களாக என்றைக்கு இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து புலம்பெயரக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி இருப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு விழுக்காடு தான் அல்லது ஒரு பகுதி தான் இன்றைக்கு இந்த அம்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொரட்டூர் ஏரி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த கொரட்டூர் ஏரியிலே தூர்ந்து போன பகுதிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தூர்ந்து போன பகுதியிலே குடியேறிய அந்த மக்களை நீர்வளத்தை காப்பாற்றுகிறேன், கொரட்டூர் ஏரியை காப்பாற்றுகிறேன் என்று சில பேர் கிளம்பி இன்றைக்கு அந்த கள்ளிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முத்தமிழ் நகர் பகுதி மக்களை எல்லாம், தனலட்சுமி நகர் பகுதி மக்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அங்கே நீர்வளத்தை ஏற்படுத்தவில்லை, பூங்காவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது என்ன மிகப்பெரிய கொடுமை! இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடியிருப்பதற்கு இடமில்லை, வாழ்வதற்கு நிரந்தரமாக இடமில்லை. ஆனால் அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு இன்றைக்கு அங்கே பூங்கா கொண்டு வருவதும், நடைபயிற்சியிலே அங்கே நடைபயிற்சிக்கான அந்த இடங்களை ஏற்படுத்துவதும் நடைபெறுகிறது என்றால் இது ஜனநாயக நாடா அல்லது இது மக்களாட்சி நடைபெறக்கூடிய நாடா என்பதை நாம்
இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் இன்றைக்கு நீர்நிலைகளாக இருந்தவைதான். மாம்பழம் ஏரி இருந்தது. மாம்பழம் ஏரி 1925 தூர்க்கப்பட்டு இன்றைக்கு தியாகராஜ நகர் உருவாகியது. நுங்கம்பாக்கம் ஏரி ஒன்று ஒரு ஏரி இருந்தது. அந்த நுங்கம்பாக்கம் ஏரி தூர்க்கப்பட்டு அங்கே நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டிருக்கிறது. மதுரையிலே உலக ஏரி என்ற ஒரு ஏரி இருக்கிறது. அந்த ஏரி தூர்க்கப்பட்டு மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அங்கே இருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள், மேய்ச்சல் புறம்போக்குகள் அவைகளெல்லாம் மாற்றப்பட்டு அங்கே குடியிருப்புகள் உருவாகிவிட்டன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாம்பழத்தை, தியாகராஜ நகரை, அதே போல நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தை, இவையெல்லாம் தூர்க்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவை. 1925 நீதி கட்சி ஆட்சியிலே தூர்க்கப்பட்டு அதற்கு பின்பு அங்கே ஏற்படுத்தப்பட்டவை. அப்படி தூர்ந்து போன அந்த பகுதிகளில் இன்றைக்கு தியாகராஜ நகர் இருக்கிறது, வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது. அங்கே நுங்கம்பாக்கம் ஏரி இருந்தது. வள்ளுவரத்தை இடிங்கள் என்று யாராவது சொல்லுகிறீர்களா? மாம்பழம் ஏரி அங்கே தூர்க்கப்பட்டு தியாகராஜ நகர் உருவாகி இருக்கிறது. தியாகராஜ நகரை அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அங்கே துரத்திவிட்டு மீண்டும் மாம்பழம் ஏரி வர வேண்டும் என்று யாராவது கூறுகிறீர்களா? ஆனால் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், வீடற்றவர்கள் இன்றைக்கு 60-70 ஆண்டுகளாக ஒரு இடத்திலே தூர்ந்து போன ஒரு இடத்திலே இதை நீர்நிலைகள், இப்ப கொரட்டூர் ஏரி, அம்பத்தூர் ஏரி போன்றவைகள் எல்லாம் தூர்ந்து போய் பயனற்ற ஒன்றாக இன்றைக்கு எக்காலத்திலும் நகரமயமாக்கல் காரணமாக பயனற்று போன ஒன்றை மீண்டும் சில பேர் உயர் நீதிமன்றத்துக்கு செல்வது, அங்கே ஒரு வழக்கை போடுவது, அதன் மூலமாக எப்படியாவது இவர்கள் எல்லாம் இடம்பெயர செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே, இது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்டுதான் இங்கே இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இது ஏதோ கொரட்டூரில் இருக்கக்கூடிய கள்ளிக்குப்பம் மக்களுக்கு மட்டுமல்ல, அம்பத்தூர் ஏரியில மக்கள் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய திருவேற்காடு அதே போல ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த 3 பகுதிகளுக்கு மட்டுமல்ல, பத்தேலகர் என்று ஒன்று இருக்கிறது ஈசிஆரிலே, கிழக்கு கிழக்கு சாலையிலே, அங்கே மேய்ச்சல் புறம்போக்கு நகரத்தில். எதற்காக மேய்ச்சல் புறம்போக்கு? ஆனால் அந்த மேய்ச்சல் புறம்போக்கு என்று அரசாங்கத்தினுடைய பதிவுகளில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்கள் எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுகிறார். உயர் நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கிறது. இங்கே நடப்பது மக்களாட்சியா? இங்கே ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? 50-60 ஆண்டுகளாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை திடீரென அந்த இடத்தில் இருந்து எடுத்துவிட்டு எங்கேயாவது செல்லுங்கள் என்று துரத்தி அடிப்பது இந்த நாட்டிலே மக்களாட்சி இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இதற்கு உறுதுணையாக சில அதிகாரிகளும் இன்றைக்கு கொரட்டூர் ஏரியில் இருக்கக்கூடிய பகுதியை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பட்டா அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பட்டாவை பார்ப்பதற்கு மனம் ஒப்பவில்லை. இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியருக்கு, இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி தலைவர் அதை உற்றுக்கொள்ள பார்க்க மறுக்கிறார். இத்தகையவர்கள் தான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருக்கின்ற வரை இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான நல்வாழ்வு என்பது கிடையாது. இருக்கக்கூடிய இடத்தை உறுதிப்படுத்துவதற்கான பல்வேறு அரசு ஆணைகள் இருந்தாலும் கூட அந்த அரசு ஆணைகளை பயன்படுத்துவதற்கு இன்றைக்கு அரசு அதிகாரிகள் தயங்குகிறார்கள் என்பதை விட அவர்களுக்கு அதை பற்றி தெரியவும் இல்லை என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஹரியானா மாநிலத்திலே இதே போலதான் ஒரு நிலை ஏற்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய மேய்ச்சல் புறம்போக்கு, நீர்நிலை புறம்போக்குகளிலே இதே போல பல அரசு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டது. அப்படி பிறப்பிக்கப்பட்ட அரசு ஆணைகள் எல்லாம் ரத்து செய்தது அங்கே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள். எனவே அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நீர்நிலைகளிலே, மேய்ச்சல் புறம்போக்கிலே
இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உறுதியாக அந்த ஹரியானா சட்டமன்றத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை இயற்றி இன்றைக்கு அவர்களெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீரில் இருக்கிறது, அது உயிரோட்டமான ஒன்றாக இருக்கிறது என்றால் நீங்கள் கவலைப்படுவது சரி. தூர்ந்து போன நீர்நிலை, மேய்ச்சலுக்கு உதவாத ஒரு மேய்ச்சல் புறம்போக்கு, இவற்றிலே மக்கள் குடியிருந்து வரும்போது உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த முதல் துவக்க கையெழுத்து இயக்க துவக்க நிகழ்ச்சியை இங்கே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இங்கே நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இந்த துவக்கம் என்பது தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவதற்காக, அதாவது முதலிலே தூர்த்து போன நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. தூர்ந்து போன நீர்நிலைகளிலே 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளியுங்கள். அதற்கு உத்தரவாதம் அளிப்பது என்னவென்றால் சட்டபூர்வமான உத்தரவாதம். சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வந்தால் எந்த நீதிமன்றமும் அதை ரத்து செய்ய முடியாது. அப்படி ரத்து செய்வது என்றால் அந்த நீதிமன்றத்திற்கு அதை பற்றிய முழுமையான ஒரு அரசியல் செய்ய வேண்டும். எனவேதான் நாங்கள் இங்கே ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ரவி நஞ்சுண்டேசன் போன்றவர்கள் வழக்கறிஞர்கள், உறுதியாக நாங்கள் வழக்கறிஞர்களாக இருந்து சொல்கிறோம். உயர் நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றமோ மக்களுடைய அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப சட்டமன்றமானது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டத்தை ஏற்றும் போது தலையிடுவதற்கு தயங்கும். எனவேதான் தமிழ்நாடு அரசு சொல்கிறோம், நீங்கள் உறுதியாக ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். தூர்ந்து போன நீர்நிலை, மேய்ச்சலுக்கு லாயக்கற்ற அந்த மேய்ச்சல் புறம்போக்குகளிலே 50 காலமாக வசித்து வரக்கூடிய மக்களுக்கு அங்கே உறுதி செய்யக்கூடிய வகையிலே, அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்விடங்களை உறுதி செய்யக்கூடிய வகையிலே ஒரு சட்டத்தை இயற்றுங்கள் என்பதை கோரிக்கையாக இன்றைக்கு புதியதாக இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கிறோம். அதே போல இப்போது சமீப காலத்திலே இடம்பெயரப்பட்ட உயர்நீதிமன்ற ஆணைகளாலே அல்லது அரசு அதிகாரிகளுடைய நடவடிக்கையின் காரணமாக வெளியேற்றப்பட்ட மக்களை மீண்டும் அதே இடங்களில் குடியமர்த்த வேண்டும். அதற்கான வாய்ப்பையும் அந்த சட்டத்தில் நீங்கள் உருவாக்க வேண்டும் என தமிழ்நாடு முதல்வரை வேண்டி விரும்பி கேட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் இங்கே துவங்கி இருக்கிறோம். இது முதல் துவக்கம். தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய கையெழுத்து இயக்கங்கள் நடத்தி அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுத்தருவதற்கான ஒரு முதல் முயற்சியை இன்றைக்கு இங்கே அம்பத்தூரில் இருந்து நாங்கள் துவங்குகிறோம். இன்றைக்கு இந்த மக்களை பொறுத்தவரை இன்றைக்கு சுற்றுப்புற சூழலா மக்களுடைய உரிமையா என்றால் உறுதியாக மக்களுடைய உரிமைதான் என்பதை நாங்கள் அடித்து சொல்லுவோம். சுற்றுப்புற சூழல் என்பது மக்கள் இருந்தால்தான், மக்கள் இங்கு மழை வேதையிலே இருக்க இடமன்று நிம்மதியற்று நாதியற்று இருக்கக்கூடிய நிலையிலே சுற்றுப்புற சூழல் என்பது தேவை கிடையாது என்பது எங்களுடைய கருத்து. சுற்றுப்புற சூழல் எல்லாம் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு ஒரு காலத்திலும் சுற்றுப்புற சூழல் கிடையாது என்பதை நாங்கள் உறுதியாக வலியுறுத்த விரும்புகிறோம். அதன் அடிப்படையிலே தான் சுற்றுப்புற சூழல் என்று சொல்லி திரிகிறவர்களை ஒதுக்கி தள்ளுங்கள். மக்களுடைய உரிமைகளை பாருங்கள். அந்த மக்களுடைய அந்த நம்பிக்கை விதைக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றப்படக்கூடிய அந்த சட்டமானது இந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதியளிக்க வேண்டும். சமீப காலமாக இப்படி புலம்பெயர்ந்த வெளியேற்றப்பட்ட அந்த மக்களை மீண்டும் அந்த இடத்திலே குடியமர்த்துவதற்கான வாய்ப்பும் அந்த சட்டத்திலே தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இன்றைக்கு இந்த முதல் கையெழுத்து இயக்கத்தை இங்கே துவக்கி இருக்கிறோம். இதில் நம்மோடு தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் எம்எல் ரவி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதேபோல ஜனநாயக மகளிர் கட்சியினுடைய தலைவி மரியாதைக்குரிய அம்மு ஆர்மு அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஜனநாயக மகளிர் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பு தலைவராக இருக்கக்கூடிய மரியாதை வழக்கறிஞர் நஞ்சுண்டேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியை சார்ந்த மகளிர் அணியுடைய செயலாளர் திருமதி காஞ்சனா அவர்கள், அதே போல சமூக ஆர்வலர் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்.
அவர்களோடு எங்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று முன்னாள் காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய நண்பர் சவுந்தர் அவர்களும் இங்கே நமக்காக வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். உங்களோடு நாங்கள் இந்த புதிய அந்த ஒரு முயற்சியிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்ததற்காக இந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஜெயமுருகன் போன்றவர்களுக்கும் அதே போல சேவியர் போன்றவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை உறுதியாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை இங்கே துவக்கி வைக்கிறோம். வாழ அனுமதிக்கும் சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம். நகரமயமாக்கல் நீர்நிலை தன்மை மாறிய நிலையில் அல்லது நோக்கமற்று வறண்டு போன போதெல்லாம் நிலமற்ற ஏழை மக்கள் அதை ஆக்கிரமித்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர் என்பதும் சில சமயங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏழை மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மேய்க்கால் மற்றும் பிற புறம்போக்குகளின் நோக்கம் அதன் தேவையையும் நோக்கத்தையும் இழந்து விட்டதால் குடியிருப்பதற்கு இடமாக வசதியற்ற மக்கள் அத்தகைய இடங்களில் குடியிருக்க பயன்படுத்தினர். உண்மையில் இது போன்ற ஏராளமான குடியிருப்பாளர்களுக்கு ஒப்படைவு மற்றும் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இத்தகைய குடியிருப்பாளர்கள் ஒப்படைவு அல்லது பட்டா இருந்தாலும் நீர்நிலை பரப்புகள் பல்லாண்டுகளாக தூர்ந்து போயிருந்தாலும் மீண்டும் அவற்றை மீள் கொணர்வதில் வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அதை போலவே மேய்க்கால் புறம்போக்குகள் தன்மை மாறிப்போய் தேவையற்ற ஒன்றாக மாறி இருந்தாலும் அவற்றில் குடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்களை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கும் நிலையில் உரிய சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என 27/1/2025 அன்று மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஆகியோரிடம் மனு ஒன்றினை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அளித்து வலியுறுத்தியது. அதன் தொடர்ச்சியாக தேவையற்ற நீர்நிலைகள் மற்றும் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்துள்ள ஏழை மக்கள் இடம்பெயர்வு இன்றி அங்கேயே தொடர்ந்து வாழ அனுமதிக்கும் சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று காலை 11 மணிக்கு அம்பத்தூர் உழவர் சந்தை அருகே கையெழுத்து இயக்க துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல், தேசிய முற்போக்கு கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம்எல் ரவி, ஜனநாயக மகளிர் கட்சி தலைவர் அம்மு ஆறுமுகம், வழக்கறிஞர் நஞ்சுண்டேஸ்வரன், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மகளிர் பிரிவு செயலாளர் காஞ்சனா, கள்ளிக்குப்பம் குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் செல்வம், துணைத் தலைவர் சேவியர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு அம்பத்தூர் ஜெயமுருகன் அவர்கள் தலைமை வகித்தார்.